மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தகுமார். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த ஆண்டு நடத்தின்னு வருது. குறிப்பா கடந்த ஆண்டினுடைய இறுதியில விவசாயிகளுடைய மாநாடு, இப்போ திரும்பவும் 69% இடஒதுக்கீடுக்கான ஒரு பிரச்சனை வருதுன்னு உடனே முதல்ல ஆளா பாடாளுமன்ற கட்சியுடைய தலைவர் தான் அதுக்கு குரல் கொடுக்கிறாரு. அதை தொடர்ந்து மற்ற கட்சிகள்லாம் அரவணைச்சு ஒரு கூட்டத்தையும் நடத்துறாரு. அது அடுத்த போராட்டம் வர 20ஆம் தேதி நடக்குதுன்னு ஒரு அறிவிக்கை விடுறாரு. அதை முடிஞ்ச உடனே அடுத்தது 23 நினைக்கிறேன் சோழமண்டல மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்துல நடத்துறாரு. அப்புறம் அதே கொஞ்சம் நாள்ல வன்னியர் சங்க மாநாடும் நடக்கிறதுக்கான இடத்தெல்லாம் பார்த்து அது ஒரு செய்தியா வருது. எல்லாமே பெரிய பெரிய அளவிலான நிகழ்ச்சிகள். இந்த தொடர்ந்த நிகழ்ச்சிகள்ன்றது அரசியல்ல திரும்ப ஒரு பரபரப்பை 89 காலகட்டத்துல நினைவுபடுத்துதா சார்? 87, 89 காலகட்டத்தை நினைவுபடுத்துதாங்கிறதை விட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள், அவர்களால் கூட இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு மிகுந்த ஒரு கூட்டத்தை, ஒரு மாநாட்டை இப்படி தொடர்ந்து நடத்த முடியாது. நான் இப்பொழுதும் கூட திமுக, அண்ணா திமுக போன்ற கட்சிகள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்று கேட்டால், திமுக, அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 8,60,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால், அந்த 8,60,000 கோடியில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி திமுக, அண்ணா திமுக ஆட்சியாளர்கள் கையில் தான் இருப்பதாக மக்கள் நினைக்கிறார். இவ்வளவு பணபலம் வாய்ந்த 2 கட்சிகள், திமுகவும் அண்ணா திமுகவும், ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர்கள், இன்றைக்கும் இருப்பவர்கள், தொடர்ந்து நாங்கள் தான் இருப்போம் என்று மாறுதட்டி கொண்டிருப்பவர்கள், இவர்களால் கூட இப்படிப்பட்ட மாநாடுகளை நடத்த முடியவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கையிலே எப்படிப்பட்ட உறுதியான கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காகவும் சாராய ஒழிப்பிற்காகவும் அனைத்து சமூகங்களுடைய நல்லிணக்கத்திற்காகவும் எந்த அளவிற்கு போராடி இருக்கும். அப்படி போராடி இருப்பதால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவின் மீதும் அன்புமணி ராமதாஸ் மீதும் இன்றைக்கு இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு என்றைக்கும் இருக்கிறது. தேர்தல் வெற்றி தோல்வி என்பது வேறு, தொண்டர்களை உயிர்ப்போடு வைத்திருப்பது என்பது ஒரு வேறு. ஒரு இயக்கத்தை அந்த அளவிற்கு வழி நடத்துவதற்கென்று ஒரு திறமையான தலைமை, மக்களை ஈர்க்கின்ற ஒரு தலைமை. இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், என்னுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு அலங்காரமான பேச்சு நடை கிடையாது. மிகப்பெரிய சவாலை விட்டு பேசக்கூடிய அளவுக்கு பேச்சு கிடையாது. யதார்த்தமான பேச்சு, மக்களோடு இணைந்து நின்று பேசக்கூடிய பேச்சு, அரசுக்கு எதிராக எழுப்புகின்ற கேள்விகள், கவர்ச்சிகரமான பேச்சு இல்லை என்றாலும் கூட இன்றைக்கும் 85 வயதை கடந்து விட்ட பிறகும் 25 வயது இளைஞர்களையும் ஈர்க்கின்ற ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. என்னதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக திமுகவை சார்ந்தவர்கள் பேசினாலும் கூட இன்றைக்கும் டாக்டர் ஐயா என்கின்ற ஒரு பெயரை கேட்டால் நடுங்குகிறார். உண்டா இல்லைங்களா? இல்ல, உண்மைதான். நீங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கிறேன் சார். இல்ல, நீங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கிறேன். இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாடாளுமன்ற கட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த அனைத்து சமுதாய தலைவர்களையும் கூப்பிட்டு இந்த இடஒதுக்கீடு குறித்து ஒரு பெரிய கருத்தரங்கங்களை எல்லா மாவட்டங்களும் கிட்ட நடத்திட்டு இருந்தாங்க. தேர்தல் நெருங்கும் போது தேர்தலுடைய விதிகளின்படி அந்த நேரம் கொஞ்சம் ஒரு சின்ன இடைவெளி விட்டாங்க. இப்ப திரும்ப 69% ஆபத்துன்னும் போது அதை கையில் எடுக்கிறாரு மருத்துவர் அன்புமணி அவர்கள். அந்த கூட்டத்துல சேர்ந்த, அதாவது இப்போ சமீபத்துல சென்ற வாரம் நடந்த கூட்டத்துல சேர்ந்த கட்சிகள் அல்லது அமைப்புகளுடைய எண்ணிக்கையை விட
இப்போது அறிவித்திருக்கின்ற எண்ணிக்கை என்பது சற்று கூடுதலா இருக்குது. இது வந்து என்ன, இப்போ ஒருவேளை எல்லா சமூகமே இதை ஆதரிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா, அல்லது ஒரு கூட்டணிக்கான முன்னெடுப்பாக எடுத்துக்கலாமா? ஏன்னா ஜி.கே. வாசன் இந்த அறப்போட்டத்துல அவரும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையில் நாங்க செய்தி பார்த்தோம். தினகரன் வருவதாக சொல்லியிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். தினகரன் கட்சியிலிருந்து யாரோ ஒருத்தருங்க வராங்க. அது போல எல்லா சமூக சார்ந்த தலைவர்களுடைய நிர்வாகிகளும் அதுல கலந்துக்கிறாங்க. ஏசிஎஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரிவேந்தருடைய கட்சியை சார்ந்த ரவி பச்சமுத்து தலைவர் அவர் வந்து கலந்துக்கிறாரு. இப்படி அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளே பங்கேற்கிறாங்க. இது வந்து அடுத்த கூட்டணிக்கான அச்சாரமா இருக்குமா, இல்ல உண்மையிலேயே இவங்க சமூக நீதிக்கான முன்னெடுப்புல தன்னுடைய பங்களிப்பை இருக்கணும்னு விருப்பப்படுறாங்களா? சார், இது சமூக நீதிக்கான கூட்டணி. இது தேர்தலுக்கான கூட்டணியாக தொடருமா இல்லையா என்பதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனரும் தலைவரும் பேசி தீர்மானிக்கின்ற விஷயம். ஆகவே அது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் எந்த கருத்தும் கூறுவதற்கு அவ்வளவு சரியாக இருக்காது. ஆனால் இது சமூக நீதிக்கான கூட்டணி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு மட்டுமில்லை, கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஆண்டுகளாகவே மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித் சமூக மக்கள், பழங்குடியினர், இவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. சார், ஜாதிக்கு ஒரு நீதி என்பதற்கு மாற்றுதான் சார் சமூக நீதியை. சுருக்கமா சொல்லணும்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு நீதி. அந்த எந்த ஜாதி பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறதோ, தாழ்ந்த நிலையில் இருக்கிறதோ, அவர்களுக்கு ஒரு நீதி. பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற சமூகங்களுக்கு ஒரு நீதி, மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற சமூகங்களுக்கு ஒரு நீதி, முன்னேறிய சமூகத்திற்கு எல்லா நீதியும் அவங்களுக்கு தான். மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் தான். 100% முன்னேறிய ஜாதிக்கு தான். இது மிகப்பெரிய ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கியது. ஜாதியின் அடிப்படையில தான் அவங்களுக்கான நீதியவே சொன்னாங்க. சார், புராண காலங்களில் அதற்கு பிறகு மனுநீதியிலே என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிராமணன் கொலை செய்ய மாட்டான் என்று மனுநீதி சொன்னதாக செய்தி இருக்கிறது. இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்ட பொழுது ஒரு பிராமணர் மீது கொலை வழக்கு வந்த பொழுது சாட்சிகள், சான்றாவணங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வழக்கறிஞருடைய விசாரணை, குறுக்கு விசாரணை இவையெல்லாம் அலட்சியப்படுத்தப்பட்டு பிராமணன் கொலை செய்ய மாட்டான் என்று தீர்ப்பு கொடுத்ததெல்லாம் இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு பிராமணர்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அந்த வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நாம் பின்னால் போவோம். அதிலே கூட இன்னொரு புராண காலத்திலேயே மனுநீதி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிராமணன் கொலை செய்து விட்டால் அவனுக்கு என்ன தண்டனை? அவனுடைய குடும்பத்துக்கு தேவையானதை எல்லாத்தையும் கொடுத்து, பண்ட பாத்திரம், அரிசி, பருப்பு, புளி, எண்ணெய், அவனுடைய உணவுப் பொருள் எல்லாமே அவனுக்கு கொடுத்து, அவன் குடும்பத்தையும் ஒரு வண்டியில ஏற்றி அடுத்த ஊர்ல கொண்டு போய் விட்டுருங்க. அதான் அவனுக்கு தண்டனை. ஏன் அடுத்த ஊர்ல ஒரு கொலை பண்றதுக்கா? ஆனா அதே மற்ற பிற்படுத்தப்பட்ட மற்ற சமூகத்தை சார்ந்த ஒரு கொலை பண்ணனா அவனுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். மரண தண்டனை விட கொடுக்கணும். அவன் குடும்பத்துக்கு சேர்த்து தண்டனை கொடுக்கணும். சார், அரசியலமைப்பு சட்டமே கொலை செய்த அந்த குற்றவாளிக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்க சொல்றான். அதான அரசியலமைப்பு சட்டமே. ஆனா அன்றைக்கு இருந்த அந்த எழுதாத சட்டங்கள் அல்லது திட்டமிட்டு எழுதப்பட்ட வேதங்கள் என்று சொல்லப்படுவதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டை உருவாக்குனதுனாலதான் இந்த ஜாதிக்கு ஒரு நீதி, இந்த மக்களை பாகுபடுத்துகின்ற, பிளவுபடுத்துகின்ற இந்த நீதி, இவற்றுக்கு எதிராக வந்ததுதான் சமூக நீதி. அதனாலதான் சமூக நீதி என்று வருகின்ற பொழுது இல்ல சார், நம்ம ஏத்துக்கொள்ள வேண்டிய செய்தி தான். இப்ப என்ன கேள்வினா, மத்த சமூகம் எல்லாம் இப்போ இதுல சேர்ந்திருக்கு, அது தேர்தல் நேரத்துல நெருங்க பாத்துக்கலாம் நீங்க சொல்றீங்க. இந்த சமூக நீதிக்கான இந்த வலு கூட கூட திமுக அரசுக்கான நெருக்கடியாக நம்ம பார்க்கலாமா? ஏன்னா திமுக இதை தனக்கான வேலையை மத்திய அரசு மேல பழிய போட்டு களகர்த்தது, ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு. அது மட்டும் இல்லாம இப்ப மருத்துவர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா,
அதாவது படம் நிகழ்ச்சியுடைய தலைவர். நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்குதுன்றது ஒரு தனி பிரச்சனை இருக்கட்டும்பா. ஆனா 69% இடஒதுக்கீடு ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்குது மாநிலத்துல. அதுக்கே ஆபத்து இருக்கு. நீ அதுக்கான வேலையா பாரு. நீ இப்படியே விட்டுடாத, அதுக்கு வேலையை பாரு. அப்ப அதுக்கு வேலை என்ன பார்க்கணும்னா, அதுக்கு நியாயத்துவ ஆமா உண்மையிலேயே என்னுடைய மாநிலத்துல 69% இடஒதுக்கீடு தரத்துக்கான எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும்னா, அதுக்கு நீ இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கு எடுத்துதான் ஆகணும். நீ எனக்கு எடுக்கலாம் கூட இந்த இடஒதுக்கீடு தக்க வைக்கிறதுக்காக நீ எடுப்பான்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. அப்போ அந்த அந்த ஒரு கோரிக்கைக்காக எல்லா சமூகம் சார்ந்த தலைவர்களும் அதாவது ஒரு பெரிய ஒரு காலகட்டத்துல மறவர் சமூகம் எல்லாம் இந்த இடஒதுக்கீடுக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கத்தான் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களா கூட இந்த கூட்டணியில இருக்கத்தான் செய்திகள்லாம் வருது. அப்போ இந்த செய்தி திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குது நம்ம எடுத்துக்கலாமா சார்? சார், காற்றோடு யுத்தம் செய்ய முடியாத, காற்றோடு யுத்தம் செய்வது நம்முடைய நோக்கம் இல்ல. எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் யுத்தமே செய்ய முடியும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு. அவ கேட்பது ஜாதிவாரி மக்கள் தொகை அல்ல. எந்த ஜாதி எந்த அளவிற்கு சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள், கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில், வணிகத்துறையில், சுய தொழிலில் எந்த அளவுக்கு மோசமான நிலையில் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்கின்ற சர்வே தான். அந்த சர்வேவை எடுப்பதற்கு மாநில அரசுக்கு முழு உரிமையும் இருக்கிறது. அதை சொல்கின்ற பேச்சு வாக்கில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்கின்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களை, சமூக நீதி தேவைப்படுகின்ற அத்தனை சமூகங்களையும் ஏமாற்றுகின்ற திமுக அரசுக்கு எதிராக தானே போராட முடியும். காற்றோடு யுத்தம் செய்வது நம்ம வேலை இல்லையே. ஆக இவங்க அரசுக்கு எதிரான போராட்டம் தான் அது. இப்ப ஒருவேளை நடத்த ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு எதிராக நம்ம போராடுறோம். இன்னொரு விஷயத்தை சொன்னீங்க நீங்க, அதாவது மறவர் சமூகத்தை சார்ந்தவர்களா வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்தான்னு சொன்னீங்க. மறவர் சமூகம் வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிக்கல. மறவர் சமூகமும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு தான் கேட்டாங்க. ஒரு சிலர் அரசியல் ஆக்கினார்கள், அவ்வளவுதான். ஏன் அன்னைக்கு பாமக கூட்டணியில் இருந்த ஓ பன்னீர்செல்வமே போய் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தற்காலிகமானதான் தான் பேசினார். அது அந்த முக்குளத்தோர் சமூகத்தை திசை திருப்பி ஓட்டுக்களை வாங்கலான்னு தான் பேசினார தவிர, அது அரசியலுக்காக பேசிய பேச்சை தவிர அந்த சமூகம் நமக்கு எதிராக நிக்கல. இன்னைக்கு வன்னியருடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிய திருமாறன் இன்னைக்கு நிக்கிறார்கள் அன்புமணி கூட. அப்ப உண்மை புரியுது, அவருக்கு உண்மை புரியுது. இன்னைக்கு நாம ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா யாருக்கு எதிராகவும் நாம் பேச வேண்டியது இல்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா வன்னியர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீதம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு போக போகுது. முக்குளத்தோர் சமூகம் எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீதம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வரப்போகுது. அப்ப யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சமூக நீதி சாதிக்கப்படும். அந்த திருமாரன்ஜி போன்றவர்கள்லாம் அதை இன்றைக்கு அவங்க பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து இன்னைக்கு முடிவுக்கு அவங்களும் இவங்க கேட்கிற கோரிக்கை நியாயமானது. ஆகவே எந்த சமூகத்திற்கும் எந்த பிரச்சனையும் வராது. சமூக ரீதியில நாம யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இவங்க திருமாவளவனும் சுபவீரபாண்டியனும் வீரமணியும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் வாய்கிலேயே பேசுறாங்களே ஜாதியை ஒழிப்போம்னு. ஜாதியை ஒழிக்க வேண்டிய வேலையே இருக்காது. நீங்க சமூக நீதியை கொடுத்துட்டீங்கன்னா அங்க எந்த ஜாதியும் இருக்காது. சும்மா வெறும் வாய்ப்பந்தல் போட்டுக்கிட்டு ஜாதி ஒழிப்போம்னா நீங்க 60 வருஷம் ஆகி எந்த ஜாதியும் ஒழிக்கலையே. நீங்க இந்த 69% இடஒதுக்கீடு ஒருவேளை தள்ளுபடி ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய தமிழக முதல்வர்களுடைய சொந்த சமூகமான அவங்க சமூகமும் சேர்த்தான சார் அதுல பாதிக்கப்படும். அந்த எண்ணம் அவருக்கு இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன சார் 69% இடஒதுக்கீடு ஆமா எல்லாரும் தான் பாதிப்பாங்க. எல்லாரும் தான் சார் பாதிப்பாங்க. முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவங்க சமூகமும் அதில் பாதிக்கப்படும் அப்படின்ற எண்ணம் இல்லையான்னு நீங்க கேக்குறீங்க. ஒரு கால அவங்க சமூகம் பாதிச்சா கூட பரவாயில்லன்னு அவர் நினைக்கலாம். அவருக்கு என்ன கவலை? அவங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற இடஒதுக்கீடு தேவைப்படுகின்ற சமூகங்கள்ல அவங்களுக்கு ஓட்டு போட மட்டுமே பிறந்தாதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆகவே
எந்த சமூகம் பாதிக்கப்பட்டால் அவங்க என்ன கவலைப்பட போறாங்க? 69% இடஒதுக்கீட்டுக்கு பிரச்சனை வச்சுன்னா 50% ஆக போகுது. 50% ஆச்சுன்னா யார் யார் பாதிக்க போறா? எல்லா சமூகமும் தான் பாதிக்கும். அப்ப 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு, 50% வந்து அரசியல் சட்ட உச்சநீதிமன்றப்படி 50% இடஒதுக்கீடுன்னா, இந்த 19% போகுது. அதை வந்து எந்தெந்த சமூகத்துக்கு எவ்வளவு கழிப்பீங்க நீங்க? 30% பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை எத்தனை சதவீதத்தை நீங்க ரத்து பண்ணீங்க? 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டுல எத்தனை சதவீதத்தை ரத்து பண்ணுவீங்க? தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு 19% இடஒதுக்கீடு என்பது அந்த 50% உச்சவரம்புக்குள்ளேயே வருது. இந்தியாவில் ஆமா. இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு 18% இடஒதுக்கீடு இருக்குது. ஆமா, ஆக அவங்க 50% பாதிக்க shieldன்னு மாட்டாங்க. சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா. இந்த இந்த மீதி இருக்கிற அந்த 19 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கு? மீதி 31% இருக்கு. அதை வச்சுட்டு எப்படி இத்தனை ஜாதிகளுக்கு நீங்க இடஒதுக்கீடு சரியா கொடுப்பீங்க? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம ஒரு முதலமைச்சர் இருக்காரு. இத்தனைக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைன்னு வேற ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு துறையை வச்சுக்கிட்டு கூட இவங்க ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிய போகுது. இன்னமே கூட ஜாதி வாரி சர்வே எடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்க நோக்கம் என்ன? இதே முதல்வர் தானே சார் தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க தான் வந்து 10.5% இடஒதுக்கீடு நாங்க தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு இதே விக்கிரவாண்டி தொகுதியில முதல்வரா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. இன்னைக்கு அவர் ஆட்சியில் இருக்கும்போது அதுக்கான எந்த முன்னெடுப்பையுமே எடுக்கலையே சார். கேஸ் போட்டேன், வக்கீல பிக்ஸ் பண்ணோம், அதுக்கான வேலை நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவை இன்னும் அவங்க கொடுக்கலையே சார். வடமொழி குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு. ஸ்டாலினோட பேச்சு தேர்தல் முடிஞ்சா போச்சு. அதானா இன்னைக்கு நிலைமை? கொடுத்த வாக்குறுதி எதை சார் இவங்க எந்த காலத்துல சார் காப்பாத்திருக்காங்க? இவங்க கொடுத்த வாக்குறுதி ஏமாறதான் இவங்களுடைய வேலையே. அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏமாறுவதில் சுகம் காண்கின்ற ஒரு இனம் இருக்குன்னா தமிழினம் மட்டும்தான். 50 வருஷமா ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா தொடர்ந்து அவனையே நம்புறான் பாத்தீங்களா? கிராமத்துல நாட்டாம தீர்ப்பு கொடுப்பாரு பாருங்க. ஒரு பொண்ணு விருப்பமே இருக்காது, அந்த பையன் மேல அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லை, அவனை காரி துப்புறா, அவனை விளக்கவாத கடையில் அடிக்கிறா, அந்த பொண்ணை அவன் ரேப் பண்ணிடுறான். ரேப் பண்ணவனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சார் இது தீர்ப்பு? அந்த தீர்ப்பை சினிமாவை பார்த்துட்டு கைப்பு தட்டுற ஜனங்கள் தான் நாம. சார் நாட்டாமையில வந்து கெடுத்தவனே கல்யாணம் பண்ணி சரத்குமார் தீர்ப்பு கொடுத்த பார்த்து நம்ம ஜனங்க ஆஹா ஓகோன்னு கை தட்டினாங்கல்ல. ஆமா, நாங்க மிகப்பெரிய விழிப்புணர்வு உள்ள சமுதாயம் வேற சொல்லிக்கிறோம், நாங்க விழிப்புணர்வு உள்ள இனம்னு வேற சொல்லிக்கிறோம். ஆனா தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கவனுக்கே ஓட்டு போடுறோம். எவன் போராடுறவன அவனை ஜாதியவாதிங்கிறான். மக்களுக்காக போராடுறவங்களை பார்த்து இவர்கள் ஜாதி வெறியர்கள், வன்முறையாளர்கள், திமுக பெரிய காந்தியவாதியா? பூண்டி கலைவாணனை பத்தி ஒரு பெரிய ஹிஸ்டரி எழுதியிருக்கான் யூடியூப்ல. மிகப்பெரிய தாதாக்கள். இப்ப கூட இன்னைக்கு கூட ஏதோ ஒரு செய்தி ஒண்ணு படிச்சேன், அதை முழுசா படிக்கல. ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த திமுகவுடைய முக்கிய பிரதிநிதியை போடா வெளியேன்னு காரி துப்பி துரத்திருக்கான் திமுக காரன். இதெல்லாம் பெரிய நன்முறையா? இதான் வந்து காந்தி அகிம்சையா? இவங்க மத்தவங்களை போய் வன்முறையாளர்கள். பாமக காரர் வந்து ட்ரெயின் மேல கல்லு வீசிட்டாங்க. இதுல அதுக்குன்னு பேசுறதுக்கு வேற ஒரு கூட்டம். காடுவெட்டி குருவோட மருமக மனோஜ் வந்து பேசுறாரு. பாமகவை சேர்ந்தவர்கள் தண்டவாளத்தில் வருகின்ற ரயில் மீது கல் வீசினார்கள், அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அன்புமணி சொல்லிட்டாரு அப்படின்னு. அந்த கல் வீசுறதுக்கு குறுக்க ஒரு ஆள் அனுப்பிச்சதே அந்த காடுவெட்டி குருவுடைய மருமகன் தான். ஒருத்த உள்ள பூந்த கல்ல வீசிட்டான், நம்மால் யோசனை பண்ண இவனு வீசிட்டான். அப்பொழுதும் கூட அன்புமணி அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டது இல்ல. இது எவ்வளவு தூரம் உண்மை எனக்கு தெரியல. இல்ல சார், இல்ல சார், பதிவு பண்ணிதான் தெரியும். ஏன்னா உண்மையிலேயே கல் வீச வேண்டும், வன்முறையை நடத்த வேண்டும் என்று
அன்றைக்கு அந்த இடஒதுக்கீடு போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தில் சென்ற இளைஞர்கள் நினைத்திருந்தால் சென்னையே இருந்திருக்காது சார். ஆனா அவ்வளவு பெரிய ஒரு பெரும் கூட்டம் அன்புமணி என்கின்ற ஒரு தலைவருடைய ஒரே ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த அளவுக்கு அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. அவங்கள வந்து நீங்க வன்முறையாளர்கள் பேசுறீங்க. அதை பேசுறதுக்கு காடுவெட்டி குருவோட மருமக வேற வரான். காடுவெட்டி குருவே என்ன போதிச்சாரு? அடிச்சா திருப்பி அடிறான்னாரு. அடிச்சா திருப்பி அடிப்போம். அடிச்சா அடி வாங்கிட்டு போறதுக்கு நாங்க பிறந்திருக்கோம். இவர் வந்து பேசிட்டாங்க அன்புமணி காப்பாத்தல. சரி, சொல்றாங்க தூண்டி வர்ற திமுக. இல்ல சார், இல்ல சார், தூண்டி வர்ற திமுக. அதுக்காக தான் சொல்றேன். இல்ல, நீங்க சொல்லக்கூடிய இந்த கேள்வியில இருந்து இன்னொரு கேள்வி நான் தொடங்குறேன். நீங்க சொன்ன மாதிரி குருவா இருக்கட்டும் அல்லது உங்க அதிகப்படியான சமூகம் இருக்கக்கூடிய மாவட்டமான கும்பகோணத்துல அடுத்த நிகழ்ச்சி நடக்குது, சோழ மண்டல மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. சோழ மண்டல மாநாடு தஞ்சாவூர் நடத்தாம ஏன் கும்பகோணம் நடத்துறீங்க? இந்த பக்கம் தஞ்சாவூர், பக்கத்துல கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் யாருடைய தலைநகரம்? மிகப்பெரிய கடற்படையை வழிநடத்தி ராஜேந்திர சோழனுடைய தஞ்சா ராஜேந்திர சோழன் தான் மிகப்பெரிய கப்பல் படை வழிநடத்தணும். ராஜராஜ சோழன் மகன். ராஜராஜ சோழனுக்கும் வானதிக்கும் பிறந்தவர் தான் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனுடைய சகோதரி குந்தவை. குந்தவையுடைய வளர்ப்பு ராஜராஜ சோழன். முதல்ல வந்து குந்தவை வந்து ஆதித்த கரிகாலன் தான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நம்பினான். ஆதித்த கரிகாலன் உலகத்தை வெல்வான் நம்பினாரு குந்தவை. ஆனா சதி பண்ணி ஆதித்த கரிகாலனை கொண்டுட்டாங்க. அதுக்கு பின்னால ராஜராஜ சோழன் வந்து உலகத்தை வெல்வான்னு நம்பினப்ப இடையில ஏற்பட்ட அந்த அரசுல ஏற்பட்ட குழப்பங்கள், ராஜராஜ சோழன் குறுகிய காலம் மட்டும்தான் ஆண்டாலும் கூட ஆன்மீகத்துல போனாலும் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டி பல போர்களில் வெற்றி குவிச்சிருந்தாலும் கூட குந்தவையுடைய கப்பல் படை அமைக்க வேண்டும் என்ற அந்த ஆசையை நிறைவேற்றியது ராஜேந்திர சோழன் தான். ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவின் பல நாடுகளை வென்றிருந்தாலும் கூட கங்கை கரை நோக்கி படையெடுத்து வென்றதால் கங்கை கொண்ட சோழன் என்ற பெயர் வந்த ஒரே காரணத்திற்காக அந்த வெற்றியை ராஜேந்திர சோழன் அதிகம் நேசித்ததால் கங்கை கொண்ட சோழபுரம் என்று தன்னுடைய தலைநகருக்கே பெயர் வைத்தார். இன்னைக்கும் கும்பகோணத்துக்கு அருகில் தான் அந்த ஊர் இருக்கு. அதையெல்லாம் நினைவூட்டும் விதமாகத்தான் இன்னைக்கு கும்பகோணத்துல வன்னியர் சங்கத்தினுடைய அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு வன்னியர் சங்கமே நடத்தினாலும் கூட அது அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடா நடத்த. இத வந்து வேற எந்த ஒரு ஜாதி சங்கமும் இப்படி நடத்த மாட்டாங்க. எல்லா ஜாதியும் அவங்க ஜாதி சங்க மாநாடா மட்டும்தான் நடத்துவாங்களே தவிர தன்னுடைய சொந்த ஜாதி சங்க மாநாட்டையே அனைத்து சமூகத்தையும் ஒருங்கிணைக்கின்ற மாநாடாக பாமகவும் வன்னியர் சங்கம் மட்டும்தான் நடத்த முடியும். இது கடந்த காலம், இன்றைக்கும் அதுதான் தொடருது. ஆனா நம்மளதான் ஜாதி வெறியருங்க. இது ஏற்கனவே டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்ற அந்த அந்த பீரியடுக்குள்ள என்ன பண்ணாருன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக மற்ற சமூக தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலியமா அந்த சமூகத்துக்கான பாதுகாப்பை ஒரு செஞ்சார். இப்ப இன்னைக்கும் அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு தான் அவர் செய்யறாரா? இல்ல, எந்த நேரத்திலையும் டாக்டர் ஐயா வந்து எந்த ஒரு சமூகத்திற்கு எதிராகவும் ஒரு இயக்கத்தை உருவாக்குறது இல்ல சார். இல்ல, நான் எதிரானதாக நான் சொல்ல, அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இல்ல இதாவது நீங்க சொல்ற இந்த வாதம் வந்து பலமுறை வந்து திருமாவளவன் பேசியிருக்காரு. அது பிராமண எதிர்ப்பை உருவாக்குவதற்காக பிராமணர் அல்லாதார் இயக்கம்னு பெரியார் உருவாக்குனாரு. அது மாதிரி அல்லாதார் இயக்கம்னு வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உருவாக்கினார் சொல்றாரு. அது வந்து திருமாவளவன் அரசியல் தான் இருப்பதை காட்டிக் கொள்வதற்காக வைத்த பொய்யான வாதம். நாடக காதலுக்கு பலியாகின்ற பெண்களை காப்பாற்றுவதற்காக அனைத்து சமூகத்தையும் இணைத்தார் டாக்டர் ஐயா. எந்த சமூகத்தையும் ஏமாந்து விடக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையை பறிகொடுத்து விடக் கூடாதுன்னு அனைத்து சமூகங்களையும் இணைத்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவர் இணைத்தது. அனைத்து சமூகத்தை இணைத்தார். அதுல தாழ்த்தப்பட்ட சமூக பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தார்.
திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்ணை திமுகவுடைய ஒரு நிர்வாகி இன்னும் சிலரோடு சேர்ந்து பல மாதங்கள் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனாங்க. அன்னைக்கு திருமாவளவன் அறிக்கை விடல, பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா தான் அறிக்கை விட்டார். அதாவது எந்த சமூகத்து பெண்களாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரே தலைவர் டாக்டர் ஐயா மட்டும்தான். சார், காதலை பற்றி பேசுறாங்கல்ல திருமாவளவன் போன்றவங்க எல்லாம், பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவா தமிழ்நாட்டில் அதிகமா யார் பேசியிருக்கா? சென்னை ரயில் நிலையத்தில் கொல்லப்பட்ட சுவாதி, வேப்பலங்குறிச்சி, அது எந்த சமூகமா இருந்தாலும் முதல் குரல் வந்து தைலாபுரத்துல தான் சார் வரும். அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி தான். அப்ப அதாவது காதலை நீங்க ஆதரிக்கீங்கன்னா அந்த காதல் பாதுகாப்பானதா இருந்தா தான் ஆதரிக்க முடியும். பாதுகாப்பு இல்லாத காதல் எப்படி நீங்க ஏத்துக்குவீங்க சார்? ஒரு நாட்டினுடைய ராணுவம் அந்த நாட்டு மக்களை காப்பாத்தினாலதான் ராணுவம், இல்லைன்னா அது கூலிப்படை தான். ஆமா இல்லையா? உண்மைதான். அதேதான் காதல் வந்து பெண்களையும் ஒரு குடும்பத்தையும் காப்பாத்தினாதான் சார் காதல். இல்லைன்னா அது என்ன வெங்காய காதல்? மனிதனை மிந்திய காதல் என்ன வெங்காய காதல்? ஒரு படத்துல கமலஹாசன் படத்துல வருமே, மனிதர் உணர்ந்த கொள்ள மனித காதல், அது என்ன பிசாசு காதலா? நன்றி சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.